கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரம் ஞாயிறன்று தேவன் அடியன மூலமாக கொடுத்த செய்தியை கேட்டு அநேகர் எனக்கு ஆதரவு அளித்தீர். மேலும் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு நன்றியும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களை சத்துருகளின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று வேதம் கூறுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுவோமாக. முதலில் சத்துரு என்பவன் யார் என்றும் அவனுடைய செயல்பாடுகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்வோம். சத்துரு என்பவன் எதிராளி அல்லது சாத்தான் என்று 1 பேதுரு 5:8 சொல்லப்படுகிறது. இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்றும் தேவதூதர் வகுப்பு சார்ந்தவன் என்று வேதம் கூறுகிறது. இவன் ஆதியிலே பாவம் செய்த தூதர்களை தேவன் நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கென்று வைத்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2:4 சொல்லப்படுகிறது. மேலும் இவர்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் என்று யூதா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2வது இவனுடைய செயல்பாடுகள். இந்த வீழ்ச்சியின் காரணமாக சத்துருவாகிய பிசாசானவன் மனுஷ ஜாதிக்கு தீங்கு வருவிப்பது இவனின் நோக்கமாக்கும். எப்படி தீங்கு வருவிப்பது என்றால், முதலில் மனிதனுக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் பகை உண்டாக்குவது. 2வது பார்த்தீனாக்கா மனிதனுக்கும் பகை உண்டாக்குவது. அதனால தான் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்ல வைப்பது இவனுடைய வேலையாக இருக்கிறது. மத்திய 10:36 சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது ஜனங்களின் காரியங்களில் தலையிடுவது. 4வது நித்திய ஜீவன் அடையாதபடி வஞ்சித்து அவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துவதே. 5வது எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையூறு பண்ணி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு வைப்பதுதான் இவனுடைய செயல்பாடுகள் உள்ளன. இது மாத்திரமல்ல, நமக்கு பல பிரச்சனைகள் கொண்டு, அதாவது கடன் பிரச்சனை, வறுமை, இயலாமை, வியாதி, தரித்திரம், மனசோர்வு போன்றவைகளை பிரச்சனைகளை நம்மை சிக்க வைப்பது இவனுடைய வேலையாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். முதலில் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19 சொல்லியிருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொண்டு நாம் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஒவ்வொரு முறையும் நமக்கு சத்துருனால் வருகிற அந்த பிரச்சனைகள் என்னவென்று ஆராய்ந்து அதுக்கு ஏற்றாற்போல் வசனங்களை சொல்லி ஜெபித்து அவைகளை நாம் முறியடிக்க வேண்டும். கர்த்தர் அதுக்காக தான் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். அது மாத்திரமில்லை, யாக்கோப்பு 4:7 சொல்லி இருக்கிறது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நாம் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவானவர் சத்துரு என்கிற பிசாசு எப்படி வென்றார்னு பார்த்தீங்கன்னா, 40 நாட்கள் உபவாச நாட்களிலே முடிந்த பிறகு பிசாசானவன் அவர் சோதிக்க வந்தபோது, அப்போ பிசாசு கேட்கிற அந்த கேள்விகளை தேவன் அழகாக பதில் சொல்லி இருக்கிறார் வசனத்தை கொண்டு. எப்படி என்றால், தேவன் சொல்லுகிற பதில் என்னென்றால், அவன் பிசாசானவன் இயேசுவிடத்தில் வந்தபோது அவர் மிகவும் பசியாக இருக்கிற நேரத்தில்
இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கு என்று சொல்லும்போது இயேசுவானவர் பிசாசு கொடுத்த, அதாவது வசனத்தின் மூலமாக பதிலளி கொடுத்தார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள் என்று அவர் அந்த வார்த்தையின் மூலமாக பிசாசு ஜெயித்தார். அதே போலதான் நாமும் பிசாசு ஜெயிக்க வேண்டுமென்றால் வசனத்தை கொண்டு பிசாசுகளை நாம் ஜெயிக்க வேண்டும். சத்துருவாக்கிய பிசாசுகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிக்கிற சொன்ன தேவன் உனக்காக யுத்தம் பண்ணவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் அநேக வசனத்தையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்து இருக்கிறார். சத்துருக்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு சத்துருடைய வேலையே அதுதான், நம்மளை எப்படியாவது சிக்க வைப்பதும் இல்லையா, பயமுறுத்துவதும் அதே வேலையாக அவன் அலைந்து திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று கட்சிகிற சிங்கம் போல் அவன் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். ஆக நீங்கள் தைரியமா இருந்து சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆயுதம் வசனம். அந்த வசனத்தை கொண்டு ஜெபித்து அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டாங்க, இந்த வாரம் முழுவதுமாக, இந்த வாரம் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அதாவது சத்துருக்களின் கைகளில் நீங்களாகி கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் அநேகர் வேதத்துல ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை ரட்சித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென். இது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் பலங்கொண்டு தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை சத்துருவிலிருந்து இன்னைக்கு விலகி விட்டார் என்று விசுவாசிங்க. ஆமென். நீங்க எதை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம், கலக்க வேண்டாம், தயக்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் சத்துருக்களிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னுக்குண்டான பிரச்சனை, அது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, இன்றைக்கு முழுவதுமாக கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை எழும்ப பண்ணுகிறார். நீ விசுவாசி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.